வணக்கம் மக்களே. ஏஜஸ் வயது கணக்குகள்ல உள்ள பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். அடிக்கடி இந்த மாதிரி கணக்குகள் கேட்டுட்டே இருப்பாங்க. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, என்ன கொடுத்திருக்காங்க? The ratio of the ages of the father and son at present is 19:5. After 4 years the ratio will become 3:1. What is the sum of the present age of the father and son அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயதிற்கிடையேயான விகிதம் 19:5. 4 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது 3:1 என்ற விகிதம் என்றால் இருவரின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? என்ன கொடுத்துட்டாங்க? 2 விகிதம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல பார்த்திருப்போம். 2 விகிதம் வந்துச்சு அப்படின்னாலே அதை நம்ம டிவிஷன் மெத்தட்ல பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? சரி, கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஃபாதர் சன். சரிங்களா? 2 பேர் இருக்காங்க. அப்போ அவங்களோட தற்போதைய வயது, சரிங்களா, தற்போதைய வயதோட விகிதம் கொடுத்திருக்காங்க. தற்போதைய வயதுல என்னன்னு கொடுக்கல, தற்போதைய வயதோட விகிதம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது ஃபாதர், இது சன். சரிங்களா? சரி, அவங்க தற்போதைய வயதோட விகிதம் என்னவாக இருக்குதா? 19:5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதான். சரிங்களா? சரி, 4 வருடங்களுக்கு பிறகு, சரிங்களா, ஒரு 4 வருஷம் கழிச்சு, சரிங்களா, ஒரு 4 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதான்? அவங்களோட வயதோட விகிதம், சரிங்களா, அவங்க வயதோட விகிதம் என்னவாக மாறிடுதா? 3:1 மாறிடுதான். அப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? அவங்களோட தற்போதைய வயதோட, சரிங்களா, தற்போதைய வயதோட கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட இப்ப உள்ள பிரசன்ட் ஏஜோட சம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க. தற்போதைய வயதை விகிதத்துல எல்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தற்போதைய உண்மையான வயது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? தற்போதைய வயதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்துதான் என்ன பண்ணணும்? அதோட கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அவங்களோட இப்ப உள்ள ஏஜ் என்ன, பிரசன்ட் ஏஜ் என்ன அப்படிங்கறத துல்லியமா கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல பார்த்திருப்போம். சரிங்களா? டிவிஷன் மெத்தட்ல போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அந்த விகிதத்துல எக்ஸ் போட்டு அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணும் அப்படிங்கறத ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல பார்த்திருப்போம். சரிங்களா? சரி, தற்போதைய வயதோட விகிதம் என்னதுங்க? 19:5. சரிங்களா? அப்போ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய அந்த வயது கூட முதல்ல எக்ஸ் போட்டுக்கணும். சரிங்களா? டிவிஷன் மெத்தடுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படி இல்ல, நல்லா தெளிவா புரியணும், இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? தற்போதைய வயதோட கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம பார்ட் 1 வீடியோல என்ன பார்த்தோம்? ஒரு விகிதத்தை எண்ணாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பொதுவான ஒரு எண்ணால அதை பெருக்கணும். அந்த விகிதத்தை ஒரு பொதுவான எண்ணால பெருக்கினா அந்த விகிதம் என்னவாக மாறிடும்? ஒரு எண்ணாக மாறிடும் அப்படிங்கறத பார்ட் 1 வீடியோல பார்த்தோம். சரிங்களா? புரியுதா? அப்போ இங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? தற்போதைய வயதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை விகிதத்துல கொடுத்திருக்காங்க. அப்போ விகிதத்துல கொடுத்திருந்தா அப்போ அதாவது உண்மையான வயதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? காமனான ஏதோ ஒரு நம்பரால அதை பெருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அப்ப அந்த காமனான நம்பர் என்ன? நம்மளுக்கு எக்ஸ். சரிங்களா? அப்போ அந்த எக்ஸ கொண்டு நம்ம இந்த விகிதம் 19:5 நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா என்னவாக மாறிடும்? அது ஒரு எண்ணாக மாறிடும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அது என்ன? அது ஒரு வயதாக மாறிடும். தகப்பன் மற்றும் மகனுடைய வயதாக மாறிடும். எக்ஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் இது என்னவாக மாறிடுச்சு? தகப்பனோட வயது மற்றும் பையனோட வயதாக மாறிடுச்சு. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ என்ன பண்ணுவோம்? கடைசி இந்த எக்ஸ கண்டுபிடிப்போம். இந்த எக்ஸ கண்டுபிடிச்சு இந்த 19xல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்பாவோட உண்மையான வயது கிடைச்சிரும். 5xல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸோட மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணா மகனோட உண்மையான வயசு கிடைச்சிரும். சரிங்களா? அந்த மாதிரி தான் பண்ணுவோம். சரி, இருக்கட்டும். இப்ப ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படியே போடுவோம். சரிங்களா? அப்போ 19x:5x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் இதுல நம்ம எக்ஸ போட்டோம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 19x, அதாவது ரேஷியோல இருந்துச்சுன்னா நம்ம ஃபிராக்ஷன் எழுதி 19x/5x. சரிங்களா? எழுதிட்டேன். அப்போ என்ன பண்ணிருக்காங்க? 4 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணும்? ஒரு 4 வயசை கூட்டணும். சரிங்களா? அப்போ தந்தைக்கும் 4 வயசு எக்ஸ்ட்ரா கூடி இருக்கும், மகனுக்கும் 4 வயசு எக்ஸ்ட்ரா கூடி இருக்கும். எப்போ? 4 வருஷங்களுக்கு பிறகு. சரிங்களா? அப்போ பிளஸ் 4 அவங்க 2 பேரோட வயசு கூடயும் நான் கூட்டிக்கிறேன். சரிங்களா? சரி, அப்போ 4 வருடங்களுக்கு பிறகு அவர்களோட வயதோட விகிதம் என்னவாக மாறிடுதா? சரிங்களா? 4 வருடங்களுக்கு பிறகு அவங்களோட வயதோட விகிதம் என்னவாக மாறிடுதா? 3:1 மாறிடுதான். சரிங்களா? 3/1 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. சரிங்களா? அப்போ கொஸ்டின்ல கொடுத்திருக்கத ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? இப்போ எக்ஸோட மதிப்பு தெரியணும். எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்?
19x 5xல உள்ள, அதாவது 19xல நம்ம x கொண்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு தகப்பனோட வயது தெரிஞ்சிடும். 5xல நம்ம x க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும், பையனோட வயசு உண்மையான வயது தெரிஞ்சிடும். சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம், முதல்ல x ஓட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரிங்களா? அப்போ 19x plus 4 இன்ட்டு 1 என்னது, 19x plus 4 தான். சரிங்களா? அப்போ 19x plus 4 சரி ஈக்குவல் டு 3 இன்ட்டு 5x plus 4. சரிங்களா? சரி சால்வ் பண்ணிடுவோமா? சரி இப்போ 19x plus 4 இங்கே இருக்கட்டும் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 5 எத்தனை 15x. சரிங்களா? 3 இன்ட்டு 4 எத்தனை 12. சரி போட்டாச்சு. அப்போ x தான் தேவை. x இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா டேர்ம்ஸையும் இன்னொரு பக்கம் கொண்டு போகும். சரிங்களா? 19x இந்த பக்கம் இருக்கட்டும், 15 மட்டும் நான் இடது பக்கம் கொண்டு வரல, -15x அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா? ஈக்குவல் டு 12 4 வலது பக்கம் கொண்டு போவேல -4 ஆகுமா? சரி இருக்கட்டும். அப்போ 19ல இருந்து 15 கழிச்சோம் அப்படின்னா 4x. சரிங்களா? சரி 12ல இருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா 8. அப்ப x ஈக்குவல் டு 8/4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் 4 இரு 4 8. அப்ப x ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சா? சரி முதல்ல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தகப்பனோட உண்மையான வயதையும் மகனோட உண்மையான வயதையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 19 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டேன் அப்படின்னா 19 இன்ட்டு 2 38 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போ தகப்பனின் வயது தற்போதைய வயது என்னவாக இருக்குதா, 37 வயதாக இருக்குதா. சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ மகனோட தற்போதைய வயதை கண்டுபிடிக்கணும். அப்போ 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டேன் அப்படின்னா 5 இன்ட்டு 2 10. அப்போ மகனோட தற்போதைய வயது 10, தகப்பனோட தற்போதைய வயது 38. சரிங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தற்போதைய அவங்க 2 பேரோட தற்போதைய வயதின் கூட்டு தொகை சம்ம கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணும், அவங்களோட வயசு 2 பேரோட தற்போதைய வயதை கூட்டிக்கணும். சரிங்களா? அப்ப 38 பிளஸ் 10 எத்தனைங்க 48. சரிங்களா? இதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? சரி பார்த்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 10 years ago. சரிங்களா? 10 years agoனா 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? அப்போ the age of x and y were in the ratio 3:1. The ratio of their present age is 2:1. Their present ages are அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்னர் x y ஆகியோரின் வயது விகிதம் 3:1. அவர்களின் தற்போதைய வயது விகிதம் 2:1. அவர்களின் தற்போதைய வயது வருடங்களில் காண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி क्वेश्चनல கொடுத்திருக்கத முதல்ல அப்படியே எழுதிக்கலாம். என்ன கொடுத்துட்டாங்க, 2 விகிதம் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணனும், டிவிஷன் மெத்தட்ல ஃபாலோ பண்ணனும். சரிங்களா? சரி 10 ஆண்டுகளுக்கு முன்னர். சரிங்களா? 10 ஆண்டுகளுக்கு முன்னர் xy யோட அதாவது xy யோட வயதோட விகிதம் கொடுத்திருக்காங்க 3:1 கொடுத்திருக்காங்க. அவங்களோட தற்போதைய வயது என்னவாக இருக்குதா, தற்போதைய வயதோட விகிதம் என்னவாக இருக்குதா 2:1 இருக்குதா. சரிங்களா? எப்பவுமே அந்த x ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அது எங்க தான் பண்ணணும், தற்போதைய வயசுல தான் பண்ணணும். சரிங்களா? தற்போதைய வயதோட விகிதத்துல தான் பண்ணணும். சரிங்களா? அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வயதோட விகிதம் கொடுத்திருப்பாங்க, அதுல x போடக்கூடாது, x ஆல பெருக்க கூடாது. சரிங்களா? 10 ஆண்டுகளுக்கு பின்னர். சரிங்களா? அதாவது xy யோட வயதோட விகிதம் கொடுத்திருப்பாங்க, அதுலயும் x ஆல பெருக்க கூடாது. சரிங்களா? தற்போது என்ன கொடுத்திருக்காங்களோ, தற்போது என்ன வயதோட விகிதம் கொடுத்திருக்காங்களோ அதுலதான் என்ன பண்ணணும், x ஆல பெருக்கணும். சரிங்களா? இத நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். 3:1 தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு 3:1ல போய் முதல்ல x ஐயும் y ஐயும் அதாவது ஒரு காமனான டேர்ம்ல 3:1 பெருக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். சரிங்களா? சரி இருக்கட்டும். தற்போதைய வயது. சரிங்களா? x y யோட தற்போதைய வயதோட விகிதம் என்னவாக இருக்குதா 2:1 இருக்குதா. சரிங்களா? சரி 10 ஆண்டுகளுக்கு முன்னர். சரிங்களா? இப்போ அவங்களோட வயசோட விகிதம் 2:1 சொல்லிட்டு இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்னர். சரிங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னங்க ஆயிருக்கும், அவங்க 2 பேரோட வயசுல ஒரு 10 வயசு குறைஞ்சிருக்கும். சரிங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும், அவங்க தற்போதைய வயசுல இருந்து 10 வயசு குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயதோட விகிதம் என்னவாக இருந்திருக்கா 3:1 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். சரிங்களா? கடைசி அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படிங்கறத கேட்டாங்க. சரிங்களா? அப்போ தற்போதைய வயதுல நம்ம என்ன பண்ணிக்கணும், x ஆல பெருக்கிக்கணும். சரிங்களா? அப்போ 2x:1x. சரிங்களா? சரி இருக்கட்டும். இப்போ ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சரி அப்போ 2x:1x நான் எப்படிங்க எழுதிக்கலாம், அதாவது ரேஷியோல இருக்கிறத நான் ஃபிராக்ஷன் எழுதிக்கலாமா, 2x/1x. சரிங்களா? எழுதிக்கிட்டேன். அப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னர். சரிங்களா? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ என்ன பண்ணணும், 10 ஆல மைனஸ் பண்ணும். சரிங்களா? 10 ஆண்டுகளுக்கு பின்னர்னு இருந்துச்சுன்னா 10 ஆல பிளஸ் பண்ணணும். சரிங்களா? இது முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 2 பேரோட வயதுலயுமே என்ன இருக்கும், 10 வயது குறைஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ 2x கூட -10, 1x கூட -10. சரிங்களா? அப்போ இந்த 2x அப்படிங்கிறது நம்மளுக்கு கான்செப்ட் படி என்னது
முழு வயது சரிங்களா. எக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியாது, சரி இருந்துட்டு போட்டோம். ஆனா 2x ஒரு எக்ஸால நீங்க பெருக்கிட்டீங்க, அப்போ தற்போதைய முழு வயதாக இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் சரிங்களா. அப்போ தற்போதைய வயதுல இருந்து என்ன பண்றீங்க, 10 கழிக்கிறீங்க சரிங்களா. அப்ப எக்ஸுக்கும் ஒய்க்கும் 10 கழிச்சிங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயதோட விகிதம் என்னவாக மாறிதா, 3:1 மாறிதான் சரிங்களா. அதை எப்படி எழுதிக்கலாம், 3/1 எழுதிக்கலாம் சரிங்களா. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த 2xல எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், 1xல எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் ஒய்யோட தற்போதைய வயது வருடங்கள்ல கிடைச்சிடும் சரிங்களா. சரி அப்போ என்ன பண்ணும், முதல்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 2x - 10 × 1 என்னது, திரும்ப 2x - 10 தான் வரும் சரிங்களா. ஈக்குவல் டு 3 × x - 10 ஆயிரும் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்ப திரும்ப 2x - 10 ஈக்குவல் டு 3x மைனஸ் 3 × 10 30 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ 2x, அதாவது x தான் நம்மளுக்கு தேவை. அப்போ x இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லா டேர்ம்ஸ் இன்னொரு பக்கம் கொண்டு வரும் சரிங்களா. -10 இந்த பக்கமே இருக்கட்டும். -30 நான் இடது பக்கம் எடுத்துட்டு போவே இல்ல, +30 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. ஈக்குவல் டு 3x 2x வலது பக்கம் கொண்டு போவேல -2x அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. சரி இருக்கட்டும். சைனை மாத்தி போட்டுற கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பாயிரும் சரிங்களா. சரி அப்போ -10 + 30 என்ன, +20 சரிங்களா. ஈக்குவல் டு 3x - 2x எத்தனை, x சரிங்களா. அப்ப x ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு சரிங்களா. அப்போ தற்போதே நம்மளுக்கு ஏஜ் தான் தேவை. 2x:1x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ 2x கூட x இருக்கக்கூடிய இடத்துல 20 போட்டேன் அப்படின்னா 20 × 2 எத்தனை, 40 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. 1x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ 1 × xக்கு பதிலாக 20 அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னா 1 × 20 எத்தனை, 20 சரிங்களா. அப்போ 40, 20 அப்படிங்கிறது தான் தற்போதைய வயது சரிங்களா. எக்ஸ் ஒய்க்கான தற்போதைய வயது ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, ரொம்ப முக்கியமான கணக்கு, டிஃபரெண்டான கணக்கு சரிங்களா. The ratio of the ages of son and his father in 2015 and 2023 are in the ratio 1:4 and 3:8 respectively. Find the sum of the ages of son and father in 2010 கேட்டிருக்காங்க. அதாவது 2015 மற்றும் 2023 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் முறையே 1:4 மற்றும் 3:8 எனில் 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களாங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, சன்னை பத்தியும் ஃபாதரை பத்தியும் பேச போறோம் சரிங்களா. அதாவது மகனை பத்தியும் தந்தையை பத்தியும் பேச போறோம். சரி சன் ஃபாதர் எழுதியாச்சா. சரி இருக்கட்டும். 2015ல மகன் மற்றும் தந்தையின் வயதின் விகிதம் என்னவாக இருந்திருக்கான், 1:4 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான் சரிங்களா. எப்போ, 2015ல. சரி இருந்துட்டு போட்டோம். 2023ல மகன் மற்றும் தந்தையோட வயதோட விகிதம் என்னவாக இருந்திருக்கான், 3:8 இருந்திருக்கான் சரிங்களா. அப்போ 3:8 எழுதியாச்சு. 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் யாதுன்னு கேட்டாங்க சரிங்களா. அப்போ 2010ல தந்தைக்கும் மகனுக்கும் வயதோட கூடுதல் என்ன, தந்தை மற்றும் மகனோட வயதின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி சரிங்களா. கேள்வி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி இருக்கட்டும். என்னங்க கொடுத்திருக்காங்க, 2015ல மகனுக்கும் தந்தைக்குமான வயதோட விகிதத்தை கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும்னு கேளுங்களேன். அப்போ அதாவது எத்தனை வருஷம், 2015ல இருந்து 2023 வரைக்கும், 15ல இருந்து 23 கழிச்சு அப்படின்னா 8 சரிங்களா. அப்ப 8 வருஷத்துக்கு கழிச்சு, அதாவது ஒரு 8 வயசு அவங்க வயதோட கூடுனதுக்கு அப்புறமா அவங்க வயதோட விகிதம் என்னவாக மாறிடுச்சா, 3:8 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு சரிங்களா. புரிஞ்சிருச்சா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ 2010ல அவங்களோட வயசு என்ன சரிங்களா, வயதோட கூடுதல் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு ஓவர்வியூவா சொல்லிடுறேன் சரிங்களாங்க. 2015ல உள்ள தந்தைக்கும் மகனுக்குமான வயது சரிங்களா, அதாவது 2015ல உள்ள தந்தைக்கும் மகனுக்குமான வயது என்ன அப்படிங்கறத நான் முதல்ல கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரிங்களா. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து சரிங்களா, 2015ல இருந்து ஒரு 5 வருஷத்தை நான் கழிச்சிட்டேன்னு வைங்களேன், 2010ல உள்ள தந்தைக்கும் மகனுக்குமான வயது எனக்கு கிடைச்சிருமா, அதை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை ரெண்டத்தையும் கூட்ட போறேன், எனக்கு ஆன்சர் வரப்போகுது சரிங்களா. அதுதான் என்ன பண்ண போறோம், இது இந்த சம்ல பண்ண போறோம் சரிங்களா. சரி அப்ப 2015ல உள்ள தந்தைக்கும் மகனுக்குமான வயதை முதல்ல நான் கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா. அப்ப என்ன பண்ணும், 1:4 அப்படின்னு சொல்லிட்டு 2015ல அவங்களோட வயது இருந்திருக்கு. அப்போ நான் 2015ல உள்ள வயசு தானே கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும், அப்போ எக்ஸ் போட்டுக்கணும் சரிங்களா, எக்ஸால பெருக்கிக்கணும் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடுவோமா. சரி இருக்கட்டும்.
அப்போ 1x/4x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ரேஷியோல இருந்துச்சுன்னா எப்படி எழுதிக்கலாம், ஃபிராக்ஷன் எழுதிக்கலாம். 1x/4x அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சா. சரி, அப்போ 2023ல தான் என்ன ஆயிருக்கு, 3:8 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு. சரிங்களா. அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு அப்படி ஆயிருக்கு, 8 வருஷம் கழிச்சு அப்படி ஆயிருக்கு. சரிங்களா. 3:8 அப்படிங்கிற விகிதத்துல மாறி இருக்கு. அப்போ 2 பேர்த்துக்கும் என்ன ஆயிருக்கும், 8 வயசு கூடி இருக்கும். சரிங்களா. 8 வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்கு, விகிதம் 3:8 அப்படின்னு சொல்லிட்டு மாறி. சரிங்களா. ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும், முதல்ல எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டிட் போட்டோம் அப்படின்னா என்ன கிடைச்சிரும், 2015ல உள்ள தந்தைக்கும் மகனுக்குமான வயது. சரிங்களா. வயது, உண்மையான வயது கிடைச்சிரும். சரிங்களா. சரி, இப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணுமா, பண்ணோம் அப்படின்னா 8 × 1x + 8 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு 3 × 4x + 8 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருமா. சரி, அப்ப 8 × x என்ன ஆயிரும், 8x அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். 8 × 8 எத்தனை, 64 ஈக்குவல் டு 3 × 4 எத்தனை, 12x ஈக்குவல் டு 3 × 8 24. சரிங்களா. சரி, எழுதியாச்சு. அப்ப x தான் தேவை. x இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும். சரிங்களா. மத்த எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு வருவோம். அப்ப 64 இங்கே இருக்கட்டும். 24 வலது பக்கம் இருக்கக்கூடிய 24 இடது பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா -24 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா. ஈக்குவல் டு 12x அப்படி இருக்கட்டும். 8x வலது பக்கம் கொண்டு போவேல -8x அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா. சரி, அப்போ 64ல இருந்து 24 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 40 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா. சரி, அப்ப 12xல இருந்து 8x கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 4x கிடைக்கும். சரிங்களா. x தான் தேவை. அப்ப 4 மட்டும் இடது பக்கம் கொண்டு போவோம். சரிங்களா. 40/4 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு x. சரிங்களா. ஒரு 4 இங்கே ஒரு 4 சைபர் அப்படி போட்டுக்கோங்க. அப்ப x ஈக்குவல் டு என்ன ஆயிருது, 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருது. சரிங்களா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோமா, என்ன கிடைச்சிரும், 2015ல தந்தைக்கும் சரிங்க மகனுக்கும் தந்தைக்கும் வயது கிடைச்சிரும். சரிங்களா. அப்போ 1 × x பதிலாக 20 போட்டேன் அப்படின்னா சரிங்க 10. சரிங்களா. x ஓட மதிப்பு 10 போட்டேன் அப்படின்னா 1 × 10 10. சரிங்களா. 4 × x பதிலாக 10 போட்டேன் அப்படின்னா 4 × 10 40. சரிங்களா. அப்போ 2015ல மகனோட வயது 10, தந்தையோட வயது 40. சரிங்களா. 2015ல கண்டுபிடிச்சிருக்கும். சரிங்களா. சரி, இப்போ 2010ல உள்ள மகனுக்கும் தந்தைக்கும் வயசை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா. அப்போ 2015ல 10 வயசும் 40 வயசுமா இருந்துச்சு அப்படின்னா 2010ல என்ன ஆயிருக்கும், ஒரு 5 வயசு குறைஞ்சிருக்கும். சரிங்களா. அப்ப 2015ல இருந்து 2010ல எத்தனை வயசு குறைஞ்சிருக்கும், ஒரு 5 வயசு குறைஞ்சிருக்கும். புரியுதா. அப்போ 2010ல உள்ள வயசை நான் எழுத போறேன். சரிங்களா. என்ன இருக்கும், 10 வயசுல இருந்து 5 வயசை கழிச்சு அப்படின்னா என்ன ஆகும், 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா. இதுதான் மகனோட வயது எப்போ, 2010ல. சரிங்களா. அப்ப 40ல இருந்து திரும்ப நான் ஒரு 5 கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 35 கிடைக்கும். இதுதான் 2015 சாரிங்க 10ல தந்தையோட வயது. சரிங்களா. இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 2010ல மகன் மற்றும் தந்தையோட வயதிற்கான கூடுதலை கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், ரெண்டத்தையும் கூட்டிக்கணும். அப்ப 5 + 35 எத்தனை, 40. அவ்வளவுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் ஏ. சரிங்களா. கொஸ்டின் நல்லா வாசிட்டு அதுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணுங்க. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா. At present, Tenmoli's age is 5 years more than that of Murali's age. 5 years ago, the ratio of Tenmoli's age to Murali's age is 3:2. Find their present ages அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தேன்மொழியின் வயது முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம். 5 ஆண்டுகள் முன் தேன்மொழிக்கு முரளிக்கும் இடையே இருந்த வயது விகிதம் 3:2 எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா. சரி, இருக்கட்டும். என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத முதல்ல எழுதிக்கோ. சரிங்களாங்க. சரி, தேன்மொழி முரளின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க. சரிங்களா. முதல்ல நான் தேன்மொழியை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா. முரளியை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா. இருக்கட்டும். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தேன்மொழியின் வயது முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அப்போ முரளியோட வயசை பத்தி எந்த விதமான ஒரு தகவலுமே நம்மளுக்கு தெரியல. சரிங்களா. ஆனா தேன்மொழியை பத்தி ஒரு சின்ன தகவல் கொடுத்திருக்காங்க. என்னவாக இருக்கிறாளா, தேன்மொழி தான் பெரியவளா இருக்கிறாளா. சரிங்களா. எப்படி இருக்கிறா, தேன்மொழியின் வயது முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது தேன்மொழியோட வயது எப்படி இருக்குதா, முரளியின் வயது ஒய்யை விட 5 ஆண்டுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. தேன்மொழியை பத்தி இது மட்டும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. முரளியை பத்தி எதுவுமே சொல்லல. சரிங்களா. சரி, இருக்கட்டும். 5 ஆண்டுகள் முன் தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடையே இருந்த வயது விகிதம் 3:2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. என்ன சொல்லிட்டாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடையே இருந்த வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கா, 3:2 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். என்ன கேட்டாங்க, தேன்மொழி முரளியோட தற்போதைய வயது என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா. சரி, முதல்ல எழுதிக்கிடுமா. y + 5 அப்படிங்கிறது தேன்மொழியோட
தற்போதைய வயது. சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? 5 வயது அதிகம். முரளியோட 5 வயது அதிகம்னு கொடுத்திருக்காங்களா? வேற ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? முரளி YA தான். சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ அவங்க கொடுத்திருக்கதான் எழுதியிருக்கேன். சரிங்களா? தேன்மொழியோட வயது. சரிங்களா? இது தேன்மொழியோட வயது, இது முரளியோட வயது. தேன்மொழியோட வயது முரளியின் வயதை விட 5 அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதான் எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்போ 2 பேரோட வயதையும் நான் இங்க எழுதிட்டேன். சரிங்களாங்க? சரி இருக்கட்டும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னங்க ஆயிருக்கும்? 2 பேரோட வயதுலயுமே 5 குறைஞ்சிருக்கும். அதனால இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. சரிங்களா? அப்போ தேன்மொழியோட தற்போதைய வயதுல இருந்து 5 வயசு குறைஞ்சிருக்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? முரளியோட வயதுல இருந்து 5 வயசு குறைஞ்சிருக்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. சரிங்களா? அப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்படி இருக்கு. சரிங்களா? அப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடையே இருந்த வயது விகிதம் என்னவாக இருந்திருக்கான்? 3:2 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். சரிங்களா? அப்போ இதுதான் அவங்க 2 பேரோட வயது. சரிங்களா? இந்த 2 பேரோட வயதோட விகிதம் என்னவாக இருக்குது? 3:2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிக்கிட்டுமா? சரி இருக்கட்டும். அப்போ தேன்மொழியோட வயது 5 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்துச்சு? y + 5 - 5 இருந்துச்சு. சரி பை முரளியோட வயசு எப்படி இருந்துச்சு? y - 5 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரிங்களா? அப்போ இவங்க 2 பேரோட வயதோட விகிதம் என்னவாக இருக்குன்னா 3:2 இருக்கா, 3/2 போட்டுக்கலாம். சரிங்களா? சரி இப்போ இதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? முரளியோட வயது y கிடைச்சிரும். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த y, அதாவது நம்ம x y கண்டுபிடிக்கணுங்க. என்ன பண்ணும்? தற்போதைய வயது தேவை அப்படின்னா என்ன பண்ணும்? x ஐயும் y ஐயும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? y கிடைச்சிரும். அப்போ முரளியோட வயது கிடைச்சிரும். அப்போ x மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு y + x y + 5 அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன்ல y க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு x கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ தேன்மொழியோட வயதும் முரளியோட வயதும் கிடைச்சிரும் அப்படிங்கறத சொல்ல வரேன். சரிங்களா? சரி முதல்ல y கண்டுபிடிச்சுக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? இந்த +5 -5 கேன்சல் ஆயிருமா? அப்போ y - y - 5 equal to 3/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? அப்போ 2y equal to 3 into y minus 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? அப்போ 2y இங்கே இருக்கட்டும். 3y minus 3 into 5 எத்தனை? 15 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? அப்போ 3y, அதாவது y இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும். சரிங்களாங்க? அப்போ 2y இடது பக்கமே இருக்கட்டும். 3y மட்டும் வலது பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா, சரிங்க, இடது பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா -3y அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா? equal to -15 இருக்குமா? அப்போ 2y - 3y என்ன ஆயிரும்? -y அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா? ஈக்குவல் டு 15 இருக்கு. ஈக்குவல் டு வலது பக்கமும் இடது பக்கம் இருக்கக்கூடிய மைனஸை கேன்சல் பண்றோம் அப்படின்னா y ஈக்குவல் டு 15. முரளியோட வயசு என்ன? 15 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு x மட்டும் தான் தேவை. x-ஓட டேர்ம் என்னவாக இருக்கு? y + 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? சரி அப்போ y-க்கு பதிலாக நான் என்ன போடணும்? y + 5 இருக்கு. அப்போ y-க்கு பதிலாக நான் 15 போடணும். +5 15 + 5 எத்தனை? 20. அப்போ தேன்மொழியோட வயது 20, முரளியோட வயது 15. சரிங்களா? ஆப்ஷன்ல இருக்கா? 15,20 ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா? சரி அடுத்த கணக்கு போயிடலாமா? முக்கியமான கணக்கு. சரிங்களா? நல்லா கவனிங்க. A is younger than B. 7 times the difference between their ages is equal to the sum of their ages. The ratio of B's age after 12 years and A's present age is 5:3. Then what is the A's present age அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? A மற்றும் B ஆகியோரில் A இளையவர். அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 7 மடங்கானது. அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு B இன் வயதும் A இன் தற்போதைய வயதும் 5:3 என்ற விகிதத்தில் இருந்தால் A இன் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு. சரிங்களா? நல்லா வாட்சாதான் புரியும். சரி A Bன்னு 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? சரி இவங்க 2 பேர்ல இளையவர், சரிங்களா, சின்ன பிள்ளை யாரா? A. சரிங்களா? அப்போ இளையவர், சின்னவர் யாரு? A. சரிங்களா? சரி இருக்கட்டும். என்ன பண்ணிட்டாங்க? அவர்கள் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ அவங்களோட வயதோட 7 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப A-யோட வயதோட 7 மடங்கு அப்படின்னா என்ன பண்ணும்? A கூட 7 பெருக்கணும். அவ்வளவுதான். அப்போ இது A இன் வயதோட 7 மடங்கு. B இன் வயதோட 7 மடங்குனா B கூட 7 பெருக்கணும். இது B யோட வயதோட 7 மடங்கு. சரிங்களா? அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர்கள் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணும்? வித்தியாசம் பார்க்கணும். என்ன பண்ணும்? 7B - 7A அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்குவேன். சரிங்களா? எதுக்கு 7A - 7Bன்னு போடக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா
ஏ அப்படிங்கிறவர் இளையவர் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவோம், சின்னதுல இருந்து பெருசா மைனஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் சரிங்களா. அப்போ பெரியவரோட வயதுல இருந்து சின்னவரோட வயதை நான் மைனஸ் பண்றேன் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ அது எதற்கு சமமாக இருக்குதா, அவர்கள் வயதுகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்குதா சரிங்களா. ஏபி அப்படிங்கிறது அவங்களோட தற்போதைய வயதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களோட வயதுகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்குதா. இப்ப வாசிக்கட்டுமா, அவர்கள் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்கள் வயதுகளின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா. இந்த வாக்கியத்தை நல்லா கவனிக்கணும் சரிங்களா. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் விகிதத்தை கொடுத்திருக்காங்க சரிங்களா. ஏக்கும் 12 வருஷம் கழிச்சு பிக்கும் 12 வருஷம் கழிச்சு கிடையாது. அவங்க என்ன விகிதத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்னா 12 வருடங்களுக்கு பிறகு உள்ள பிக்கு ஒரு ஏஜ் இருந்திருக்கும் இல்லையா, அந்த ஏஜ் மற்றும் ஏயோட இப்ப உள்ள ஏஜோட விகிதத்தை கொடுத்திருக்காங்க சரிங்களா. அப்போ பிக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, 12 வருஷத்துக்குள்ளத கொடுத்திருக்காங்க. அப்போ பியோட 12 வருடத்திற்கு பிறகு உள்ள வயது மற்றும் ஏயோட தற்போதைய வயதோட விகிதம் கொடுத்திருக்காங்க. என்னவாக இருக்குன்னா 5:3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதான் சரிங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏயோட தற்போதைய வயது என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நம்புறேன் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஒன்னும் பயப்படலாம் தேவையில்ல சரிங்களா. முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனை முதல்ல சால்வ் பண்ணுங்க சரிங்களா. சரி அப்போ ஏ இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு பி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும் சரிங்களா. இப்போ 7b இடது பக்கமே இருக்கட்டும், பிளஸ் பி இடது பக்கம் போகல மைனஸ் பி ஆகும் சரிங்களா. ஏ மைனஸ் 7a வலது பக்கம் போகல பிளஸ் 7a அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. அப்போ 7b மைனஸ் பி என்ன ஆயிரும், 6b அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. ஏ பிளஸ் 7a ஆயிரும் 8a ஆயிரும் சரிங்களா. அப்போ கான்ஸ்டன்ட்ஸ் ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு வரும் சரிங்களாங்க. அப்போ b by a ஈக்குவல் டு 8/6 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருமா. சரி அப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா, 4 4 2 8 மூவி 2 6. அப்போ b is to a ஃபிராக்ஷன்ல இருக்கிறது ரேஷியோல எழுதிக்கிறேன். b is to a நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 4:3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ நம்மளுக்கு என்னதான் கேட்டிருக்காங்க, ஏயோட தற்போதைய வயது என்ன அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது b is to a யோட தற்போதைய வயதோட விகிதம் என்னது, நம்மளுக்கு 4:3 சரிங்களா. என்னதான் கேட்டிருக்காங்க, ஏயோட தற்போதைய வயதை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்ப என்ன பண்ணுவோம், தற்போதைய வயதோட விகிதத்துல x பெருக்கிக்குவோம் சரிங்களா. சரி x போட்டா சரி இருக்கட்டும். இப்போ நம்ம ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ண போறோம் சரிங்களா. தெளிவா ஃபார்ம் பண்ணணும். என்ன கொடுத்திருக்காங்க, 12 ஆண்டுகளுக்கு பிறகு b இன் வயதும் a இன் தற்போதைய வயதும் 5:3 கொடுத்திருக்காங்க சரிங்களா. அப்போ b யோட வயது கூட நான் 12 கூட்டுனா சரிங்களா, b யோட வயதுல ஒரு 12 வயது ஆட் ஆனாதான் எனக்கு என்ன ஆகும், 5 அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா. அப்போ b யோட வயது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு 12 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அவரோட 12 வருஷம் கழிச்சுதான் அவருக்கு என்ன ஆகுது, அவரோட தற்போதைய வயதுல இருந்து 12 வருஷம் கூடுனாதான் அவருக்கு என்ன ஆகுது, 5 அப்படிங்கிறது கிடைக்கு சரிங்களா. அப்படிங்கறத அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ 4x/3x அப்படின்னு இருக்கிறத நான் ஃபிராக்ஷன் எழுதிக்கிறேன், தற்போதைய வயதை நான் ஃபிராக்ஷன் எழுதிக்கிறேன் சரிங்களா. எழுதிட்டேன். அப்போ b யோட வயது கூட என்ன பண்ணும், ஒரு 12 நான் கூட்டணும் சரிங்களா. கரெக்டா எழுதணுங்க, 12 கூட்டணும். a யோட வயதுல எதுவுமே கிடையாது, எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. ஏன்னா a யோட தற்போதைய வயதோட அந்த இதை தான் என்ன பண்ணிருக்காங்க, விகிதத்துல கொடுத்திருக்காங்க. b யோட 12 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள வயது விகிதத்துல கொடுத்திருக்காங்க சரிங்களா. அப்போ ஈக்குவல் டு 5/3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா. ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி முதல்ல x ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிடும் சரிங்களாங்க. சரி அப்போ 4x × 3 எத்தனைங்க, 12x பிளஸ் 12 × 3 எத்தனை, 36 ஈக்குவல் டு 3 × 5 எத்தனை, 15x சரிங்களா. எக்ஸை மட்டும் வலது பக்கம் கொண்டு போயிடலாம் சரிங்களா. இப்போ 36 இடது பக்கமே இருக்கட்டும். இப்போ 12x வலது பக்கம் போவேல மைனஸ் 12x அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 36 ஈக்குவல் டு 15 - 12 3x அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. அப்போ 3 மட்டும் இடது பக்கம் வந்துச்சு அப்படின்னா 36/3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு x. 1 3 3 1 3 3 3 6 சரிங்களா. அப்போ x ஈக்குவல் டு நம்மளுக்கு 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்னதான் தேவை, ஏயோட வயது தான் தேவை, ஏயோட வயசு தான் தேவை. அப்போ 3x கூட நம்ம என்ன பண்ணணும், 3x அப்படிங்கிற இருக்குதுல xக்கு பதிலாக நம்ம 12 போடணும். 3 × 12 3 × 12 எத்தனை, 36. அவ்வளவுதாங்க ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் பி தான் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.